மம்மி அன்னியாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சகி. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரிங்க்கில் பலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஜங்குக்கா எஃப்எஃப் மை எல்கன் ஹஸ்பண்ட் பட் ஹிஸ் மேலே லோமி பட் 9 தான் பார்க்க போகிறோம். பொண்ணு பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்களா, பார்த்து இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்கு இன்ட்ரோ எதுவும் வேணாம், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெச்எப் வியோ பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எல்லாமே பண்ணுறதும் உங்கள் விருப்பம்டா. நான் அவங்களே யூஸ் பண்ணி மாட்டி இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ள ஸ்டார்ட் பண்ணா. இங்கே நீங்கள் தான் காலையில் எழுந்து பரபரப்பாக குக் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் லேட்டு, ஏன்னா அவன்ஷனுக்கு சொல்லி கொடுத்துட்டு லேட்டாக தானே போய் படுத்திருப்பீங்க. ஸோ நீ கொஞ்சம் லேட்டாக இருந்துட்டீங்க. நீங்கள் பரபரன்னு கிச்சனில் தான் நீங்கள் குக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கே உங்கள் அத்தை தான், வயன் அவசரம்லாம் வேண்டாமா, பொறுமையாக பண்ணு, ஏன் இப்படி பரபரன்னு பண்ணுற? இல்லைத்தா இன்னைக்கு நான் ஏன் இப்படி தூங்குனே தெரியல. வயன் விடுமா, இது யோன்சனுக்கு வேற லேட் நைட்டு உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த டயர்டு வேற இருந்திருக்கும். அது இல்லாமல் பத்தாவதுக்கு வீட்டு வேலை எல்லாத்தையும் நீயே பார்க்குற, செய்யாதுன்னு சொன்னாலே கேட்க மாட்டேங்கிற. இப்போ இதை நீ செய்யலன்னு சொல்லி யார் அழுதா? மீட்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இல்லாத இன்னைக்கு யோன்சனுக்கு டெஸ்ட் இருக்கு, அதுவும் இல்லாமல் அவருக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னார். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம போயிடுவார். நான் சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அகைன் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே குட் மார்னிங் மாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அத்தையை ஒரு பர்சன் ஹக் பண்ணுறாங்க. அது யாருமே இல்லை, யோன்சன் தான். உங்கள் அத்தைக்கே சரியான ஷாக்கு. அவங்களே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக உங்களே பார்க்குறாங்க. நீங்கள் ஷாக்கிங்காக உங்கள் அத்தையை பார்த்துட்டு யோன்சனை பார்க்குறீங்க. என்ன பண்ணுறீங்க? இல்லைடா, குக் தான் பண்ணிகிட்ருக்கோம். என்னடா இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டேன்? இன்னைக்கு தான் டெஸ்ட்டு இருக்குல்ல, நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். நான் கொஞ்சம் தான் பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் போய் பேலன்ஸையும் பார்த்தா தான் என்னால் டெஸ்ட்டும் நல்லா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே அவன் தான் சொல்கிற. ஒரு மாதிரி தூக்க கலக்கத்திலே நீங்கள் தான், என்ன யோன்சன் இன்னும் தூக்க போகலையா? இல்லை, நீ ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் எழுந்ததே இல்லையா, அதான் இன்றைக்கி ஒரு மாதிரி தூக்கமாக வருது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ப்ரஷ் பண்ணீங்களா? பண்ணிட்டேன், ஆனாலும் தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு நிற்கிறாரு. நீங்கள் தான் ஒரு கப்பில் காஃபி கொடுக்குறீங்க. காஃபியா? இல்லை நீ இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, நான் குடிச்சதில்ல, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாரு, கொஞ்சம் தூக்கம் கலையும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஒரு சிப் எடுக்கிறாரு. ஆக்சுவலாக அவருக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சாரி, அவர் சொல்கிறாரு, நீங்கள் சிரிக்கிறீங்க. செக்கொடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதில் இந்த கிச்சன் ஸ்லாப் இருக்கு இல்லையா, அதில் ஏறி உட்காந்துக்கிட்டு குடிச்சிட்ருக்காரு. இந்தா, என்னது, எனக்கு ஒரு கப் போதும். இது உனக்கு இல்லை, உங்கள் அண்ணனுக்கு. அண்ணனுக்கா? நான் கொண்டு போய் கொடுக்கணுமா? பின்ன நானா கொடுக்கணும்? போய் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்களே போய் கொடுக்க வேண்டியதானே? எனக்கு வேலை இருக்குடா கிச்சனில், நீ போய் கொடு. ஏன் கொடுன்னு கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு போகிறாரு. பிகாஸ் அவங்க அம்மா அங்கே இருக்காங்க இல்லையா, ஸோ அவர் எதுவும் கோவப்பட முடியாது, மரியாதை இல்லாமல் பேச முடியாது. ஸோ அதனால் அவரும் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இப்போ இந்த காஃபி கப்பை வாங்கிட்டு போச்சு உங்கள் ரூமுக்கு தான் போகிறாரு. போய் இங்கே கப்பு ரெண்டுத்தையும் வச்சுட்டு இங்கே தூங்குற அவங்க அண்ணனை தான் பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே நைட்டு அவங்க அண்ணன் ரொம்ப ஏக்கப்பட்டு பேசியிருப்பார் இல்லையா, இதெல்லாம் பண்ண மாட்டானான்னு, எவ்வளோ ஏங்கியிருப்பா தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய திங்ஸ் பேசியிருப்பார் உங்ககிட்ட. அது எல்லாத்தையுமே அவர் கேட்டிருப்பாரு. அப்போதான் அவருக்கே தெரியுது, நம்ம அண்ணனை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த சின்ன விஷயத்துக்காகலாம் ஏங்க வச்சுருக்கோம், இத்தனை வருஷமாக அவர் என் மேலே ஒரு ஏக்கத்தில் தான் இருந்திருக்காருல்ல அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு கில்ட்டினஸ். ஸோ அவர் ஒரு மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு இப்போது அண்ணா ஜாங்கோகண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி எழுப்பிகிட்டே இருக்காரு. இங்கே ஜெய்க்கு எழுந்துற மாதிரியே தெரியல. தூக்கம் வருது போ அப்படின்னு சொல்லிட்டு பிறண்டு படுக்கிறாரு. ஒயனா, ஹலோ, நான் ஒன்றும் பொண்டாட்டி கிடையாது, நான் யோன்சன் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே யோன்சன் சொல்கிறாரா, என்னடி யோன்சன் வயசில் பேசுகிற அப்படின்ற மாதிரி. இல்லை, இன்னும் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. எது யோன்சன் வாய்ஸில் பேசுகிறேண்ணா? யோன்சன் வாய்ஸ்லலாம் பேசுகிறதே யோன்சன் தான். எந்திரிண்ணா, டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி எழுப்புறாரு. எந்திரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோன்சனோட ஹிப்பை பிடிச்சி அவர்கிட்ட எடுத்து ஹக் பண்ணிக்கிறாரு. யோன்சனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு மாதிரி வயடைஸில் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் இருக்காரு. இங்கே ஜேகே கிஸ் பண்ணலான்ட்டு வருவாரா, யோ அண்ணா என்னண்ணா பண்ணுறேன், நான் யோன்சன் அப்படின்ற மாதிரி பிடிச்சி கத்துனதும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது யோன்சன்.
குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே ஜேகே பயந்துட்டாரு, பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருப்பாரு. யோன்சன் போய் கீழே விழுந்திருப்பாரு. அவருக்கு செம்மையாக பேக்கில் அடிபட்டிருக்கும். டேய் அண்ணா என்னடா பண்ணுற, ஓ செம்ம அடி அப்படின்ற மாதிரி இடுப்பில் கை வச்சுட்டே எந்திரிக்கிறாரு. நீ என்னடா பண்ணுற ஏன் ரூமில், அதுவும் இந்த டைமில்? ஏன் அண்ணி வருவாங்கன்னு எதிர்பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி டீசிங்காக சிரிச்சுட்டே சொல்கிறேனே. நீ கொடுப்பேன்னு நினச்சேன், பரவாயில்லையே அதுக்குள்ளே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ட அப்படின்ற மாதிரி இங்கே யோன்சன் தான் டீஸ் பண்ணிகிட்ருக்கான். நீ என்ன பண்ணுற, நீ எதுக்கு என்ன எழுப்ப வந்த? அது அன்னி கிச்சனில் ரொம்ப பிஸியாக குக் பண்ணிகிட்ருக்காங்க, என்னை கொடுக்க சொன்னாங்க, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆமாம் நீ தான் இந்த டைம்லலாம் எந்திரிக்க மாட்டியே, இப்போ என்ன? அது எனக்கு டெஸ்ட் இருக்குல்ல, படிச்சிருக்க வேற, நல்லா பண்ணணும்ல, அதுக்காக தான் சீக்கிரம் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி சொன்னதும் ஜேகே ஒரு மாதிரி வைட் டேஸில் யோன்சனை பார்க்குறாரு. என்ன பார்க்குற, இனிமேல் எல்லாம் அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரி சரி எந்திரி, மார்னிங் கிஸ் வேணும்னு எதிர்பார்த்துருப்ப போல, நான் வேணா கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட அட்டிங்க அப்படின்ற மாதிரி ஜேகே தான் பில்லோவை எடுத்துட்டு யோன்சனை துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ அண்ணா சாரி சாரி அப்படின்ற மாதிரி இங்கே வீடு ஃபுல்லாக ஓடிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஜேகே யோன்சன் வந்து கேஷ் பண்ணிடுறாரு. ஏண்டா என் ரூமுக்கு வந்ததும் இல்லாமல் இன்னியே கலாய்க்கிறியா? சரிண்ணா நான் வேணா அண்ணியை வேணா நான் போயிட்டு அண்ணியை வேணா வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அகைனும் கலாய்க்கிறான். வாய மூடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க க்யூட்டாக அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஜேகேவோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஹாப்பி ஃபேஸோடு பார்த்துட்ருக்காங்க. இது எல்லாமே புதுசாக இருக்குது, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இங்கே ஜேகேவும் ஒரு மாதிரி ஹாப்பியாக, சரி காஃபி குடிச்சியா? இல்லை உன் கூட குடிக்கலான்னு வந்தேன், ஆனால் நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு. அவருக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. ஸோ அவரும் அப்படியே சிரிச்சுக்கிறேன், சரி சரி இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு. டே ஒழுங்கா படிக்கிற வேலையை பாடுறா. பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் யோன்சனும் அப்படியே டீ குடிச்சிட்டு காஃபி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் இது எல்லாத்தையுமே ஹாப்பியாக பார்த்துட்டு அப்படியே குக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி ஜேகே இப்போ தான் ஒரு விஷயத்த திங்க் பண்ணி பார்த்துருப்பாரு. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பீங்க, யோன்சனுக்கு எதுக்கு அன்லிமிட்டெடு ஏடிஎம் கார்டெலாம் கொடுக்குறீங்க, இப்போ காலேஜ் தானே படிக்கிறான், அவனுக்கு என்ன செலவு இருக்க போகுது? இல்லை ஏன் அவனுக்கு ஏதாவது வேணும்னா யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டாம், அவனுக்கு என்ன வேணுமோ அவனுக்கு பிடிச்சதான் அவன் வாங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லியிருப்பாரு. ஜேகே எனக்கு புரியுது, நீங்கள் வந்து அவர் வந்து நல்லதுக்கு தான் செய்கிறீங்க, பட் அவர் தப்பான வழிக்கு போக இதுவே ஒரு காரணமாக இருந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். வயன் அப்படிலாம் இல்லை, என் தம்பி அப்படிலாம் பண்ண மாட்டான். எனக்கு என் தம்பியை பற்றி நல்லா தெரியும். நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் எதுவுமே திங்க் பண்ணக்கூட மாட்டான்டி, அவன் ஒரு குழந்தை மாதிரி. ஜங்கு உங்களுக்கு வேணால் உங்கள் தம்பி ஒரு குழந்தையாக தெரியலாம், பட் சொசைட்டியில் அப்படி கிடையாது. அவர் மெச்சூர்டு காலேஜ் ஸ்டூடெண்ட், சொசைட்டியெல்லாம் அவனை அப்படி தான் பார்க்கும். அவனுக்கும் நிறைய விஷயம் தெரியும் ஜங்கு, உங்ககிட்ட காமிச்சிக்கலங்கிறதுக்காக அவனுக்கு எதுவுமே தெரியலன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதை தான் திங்க் பண்ணி பார்த்துட்டு சிரிக்கிறாரு. இங்கே யோன்சன் தான், என்னண்ணா சிரிக்கிற, என்ன ஏதாவது காமெடியாக இருக்கனா என்ன அப்படின்ற மாதிரி அவர் டிஷர்ட்லாம் பார்த்துட்ருக்காரு. இல்லை உன்னை பற்றி உங்கள் அண்ணி ஒரு விஷயம் சொன்னா அதை நினச்சி சிரித்தேன். என்ன அண்ணியா, என்ன பற்றியா? என்ன சொன்னாங்க? நான் நீ குழந்தைன்னு சொன்னேன், பட் நீ குழந்தெல்லாம் இல்லை, உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக அவருக்கு எதுவுமே தெரியலன்னு அர்த்தம் இல்லை, உங்ககிட்ட காமிச்சிக்காமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னால் உண்மைதான். நீ தம்பி இப்படிலாம் பேசுவான் அப்படின்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் டர்ட்டி டாக்ஸ் பேசியிருப்பார் இல்லையா, ஸோ அதை சொல்கிறாரு. அது அப்படின்ற மாதிரி தப்பு இல்லை, ஆனால் எல்லாத்தையும் ஒரு அளவோடு வச்சுக்கோ யோன்சன். யோன்சன் நீ வளர்ந்துட்ட, நீ இன்னும் சின்ன பையன்லாம் இல்லை, அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. உனக்கு சரி எது தப்பு எதுன்னு நல்லாவே தெரியும். உன்கிட்ட சிரித்து பேசுகிற எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது, உன்னை அதட்டி திருத்துறவங்க கேட்டவங்களும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோ யோன்சன். உண்மையில நான் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன், என் தம்பி தப்பு பண்ண மாட்டான்னு. என்ன ஏமாற்ற மாட்டல? ஜேகே இப்படி கேட்டதும் யோன்சனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவர் ஒரு மாதிரி ஜேகேவே பார்க்குறாரு. என்னடா நான் படுக்க பேசிகிட்டே இருக்கேன், நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, என்கிட்டேருந்து ஏதாவது மறைக்கிறியா? அண்ணா நான் உன் தம்பிண்ணா, நான் என்ன தப்பு பண்ண போகிறேன்? கனவுல கூட அப்படி பண்ண மாட்டேன், சத்தியமா இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேண்ணா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு யோன்சன்,
நீ எப்போதுமே இப்படியே இரு, சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக எல்லாருக்கூடயும் பேசிட்டு அப்படியே இருடா. நீ ரூமில் போய் தனியாக இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் உன்கிட்ட எப்படி சொல்கிறது, அது நீ சொன்னால் எப்படி எடுத்துப்ப அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம். இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பிடா. எப்போதும் நீ ஹாப்பியாகவே இரு. நீ ஹாப்பியாக இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். புரிஞ்சுதா? எனக்கு தெரியும்ண்ணா. சத்தியமாக நான் இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன். எப்போவுமே நானும் ஹாப்பியாக இருப்பேன், பொண்ணையும் ஹாப்பியாக வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே ஜெயிக்கலாம் அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னங்க வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜான்சன் தான், டே அண்ணா. டே அண்ணாவா? எல்லாம் அப்படி தான். சரி, உனக்கு இன்றைக்கி வேலை பிஸியாக என்ன? ஏன் எதுக்கு கேட்குற சொல்லு. ஆமாம், கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலை? மீட்டிங் இருக்குடா. எப்போ போவ? இன்னொரு ½ அன் ஹவரில் கிளம்ப வேண்டியதான். ஓ சரி, அப்போ நானும் கிளம்பிடுறேன். என்னை கொண்டு வந்தா காலேஜில் விட்டுரு. உனக்கு தான் பைக் இருக்குல்ல, ஏன் காரில் ட்ராப் பண்ண மாட்டியா? ஏன் என் காலேஜ் வரைக்கும் வந்தா என்ன உன் டயரு வரமாட்டேங்குதா, இல்லை உன் கார் தான் டேமேஜ் ஆகிடுமா? அப்போல்லாம் இல்லை யோன்சன், நீ எப்போதும் பைக்கில் தானே போவேன். இன்றைக்கி எனக்கு உன் கூட வரணும்னு தோணுச்சு. இல்லை, டெஸ்ட்டுன்னு சொன்னல, கொஞ்சம் படிக்கிறது பேலன்ஸ் இருக்குடா. அது அப்படியே காருக்குள்ளே நீ ட்ரைவ் பண்ணுவேன், நான் அப்படியே படிச்சுட்டு வந்துடுவேன்ல, அதுக்காக தான். சரி, ரிட்டன் வரப்போ எப்படி வருவேன்? அதான் டிரைவரை வர சொல்லி அவர் கூட வந்துக்கிறேன். சரி அப்படின்ற மாதிரி ஜேகே தான் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே 2 பேரும் கிளம்பி வராங்களா? நீங்கள் ஃபுட்டு தான் எடுத்து வைக்கிறீங்க. இங்கே ஜேகேவும் சாப்பிட்றாரு, யோன்சனும் நல்லா சாப்பிட்றாரு. யோன்சன், அண்ணி படிச்சிட்டல? அதெல்லாம் படிச்சிட்டேன். ஒரு வாட்டிக்கு நீ ரீகால் பண்ணிக்கோ, பயப்படாத, பதட்டம் இல்லாமல் எழுது. நீ கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்க, கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணுவேன். ஓகே நீ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு சாப்பிட்றாரு. ஸோ இப்போது ஜேகேவும் கிளம்புறாரு. உங்களுக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு கிஸ் கொடுத்துட்டு அவரும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே யோன்சன் தான் பாய் நீ அப்படின்னு சொல்கிறாரு. யோன்சன் ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. யோன்சன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வர்றாரு. என்னன்னு தெரில, இன்னைக்கு யோன்சனோட நடவடிக்கையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. ஸோ இங்கே ஜேகே தான், ஜேகேவும் யோன்சனும் காலேஜுக்கு தான் போகிறாங்க. இங்கே யோன்சன் வந்து ஆக்சுவலாக படிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஜேகே கூட வந்திருப்பாரு. ஆனால் இங்கே அவன் வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். இதை எடுத்துகிட்டு இது என்னடா, இது என்ன இப்படி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி காரை நோண்டி ஜேகே கிட்ட கீழே கேட்டுகிட்டே இருக்கா. உன் ஹேர் ஏன் இப்படி இருக்கா? இந்த மாதிரி கோட் தான் போடுவியா? நீயே இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஜேகேயும் பிடிச்சி நோண்டிக்கிட்டு அவர் இப்படியே தொண்ணு பேசுகிறாரு, நிறைய பேசுகிறாரு. ஜேகே இது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, டிஸ்டர்ப்டாகவே இல்லை, அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அவரும் சிரிச்சுக்கிட்டே அவர் தம்பி கூட ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. இப்போது காலேஜே ஜேகேவையும் யோன்சனையும் தான் பார்க்குது. இங்கே யோன்சன் தான், ஓகேடா பாய், நீ பார்த்து ஆஃபீஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு, இங்கே இவரோட ஆட்டிடியூட்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இன்னசென்ட் பாய் மாதிரி இருக்குது. இப்போல்லாம் யோன்சன் கிடையவே கிடையாது, அவர் ரொம்ப பேட் பாய். ஸோ அந்த மாதிரி தானே இருப்பார். ஸோ இவர் இப்படி பண்ணுறது பார்த்து காலேஜும் ஷாக்கிங்காக யோன்சன் தான் பார்க்குது. இங்கே ஷாக்கியும் ஜீவன் தான் வந்திருப்பாங்க. ஜீவன் வந்து பார்த்துருக்க மாட்டார். இங்கே ஷாக்கி தான், ஜீவன் என்ன ஷாக்கி அங்கே பாரு, அது உங்கள் மாமா தானே அப்படின்ற மாதிரி இங்கே பார்த்தா, எஸ் அது ஜேகேவும் யோன்சனும் தான். என்னடா இன்னைக்கு யோன்சன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்? யாருக்கு தெரியும், ஒருவேளை எங்கள் அக்கா கொடுத்த டோஸில் முள்ளி குழம்பிடுச்சா என்னமோ அப்படின்ற மாதிரி பார்த்து இவன் சிரிச்சிட்ருக்கான். இங்கே ஜேகே யோன்சனை பார்த்தாரு. ஜேகே வந்து ஜீவனை பார்த்துடுறாரு. ஹாய் ஜீவன் அப்படின்ற மாதிரி அவரை ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. நீங்கள் ஜீவன் தான் எல்லாரையும் பார்த்துட்டு ஹாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே கிட்டே வராரு. பிகாஸ் வந்து இவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வந்து வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. என்ன இப்போ அவர் வந்து ஹாய் சொல்லிட்டாரு, ரிட்டன் பேக் ஹாய் சொல்லலைன்னா ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் ஹாய் மாமா அப்படின்ற மாதிரி ஜீவன் சொல்கிறாரு. ஜேகேக்கெல்லாம் சரியான சர்ப்ரைஸ். மாமாவா? நானா? ஆமாம், நீங்கள் என் அக்கா ஹஸ்பண்ட் தானே, அப்புறம் நீங்கள் எனக்கு மாமா தானே? ஆமாம். அப்புறம் இப்போ படிச்சுட்டியா டெஸ்ட்டுக்கு? அதெல்லாம் எப்பயும் படிச்சுட்டேன், எனக்கு தெரியும் நீ எப்படியும் படிச்சிருப்பேன்னு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. சரி ஓகே, சரிடா
டைம் ஆச்சுல கிளம்புங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஜேகே தான் சொல்கிறாரு. ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீவனும் யோன்சனும் பிடிக்கல, பட் இருந்தாலும் ஒன்றா போகிறாங்க. இங்கே ஜேகே தான் யோன்சன், சாரி யோன்சன் இல்லை ஜீவன் அப்படின்ற மாதிரி ஜீவனை தான் கூப்பிடுறாரு. இங்கே யோன்சனும் திரும்பி பார்க்குறாரு. ஆ என்ன மாமா, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே யோன்சனுக்கு சரியான கோவம். ஏண்டா இவ்வளோ நேரம் நான் உன் கூட தான் வந்தேன், ஒரு வார்த்தை சொல்லலை நல்லா டெஸ்ட் எழுதுன்னு சொல்லிட்டு இவனை பார்த்து நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி கடுப்புல ஜேகேவை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிறாரு. இங்கே ஜேகேக்கு தான் இவனுக்கு என்னாச்சு, இவன் எதுக்கு இப்போ கோவமாக போகிறான், இவ்வளோ நேரம் நல்லா தானே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்ட் அவரும் வந்து காரில் ஏறி ஆஃபீஸ் போயிடுறாரு. ஜீவன் தான் ஜீவனும் யோன்சனும் போயிட்டு இருப்பாங்க இல்லையா, என்ன மச்சான் பயங்கர ப்ரிப்பரேஷனில் இருக்க போல அப்படின்ற மாதிரி ஜீவன் அகைன் நோட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் நீ மட்டும்தான் படிப்பியா, ஏன் எங்களால படிக்க முடியாதா, நான் அப்படி சொல்லவே இல்லையே மச்சான், படித்தா மட்டும் போதாது மச்சான், எக்ஸாம்லேயும் பர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவோம்ல. பாருடா ரிசல்ட் வரும்ல, அப்போ பார்ப்பேன் யார் பர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாரு யோன்சன். பார்க்கலாம் மச்சான். சரி சின்ன எங்கள் அண்ணனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுற போல. நானா, நீ தான்டா. ஓ உனக்கு தெரியுதா என்ன, பச்சையாக தெரியுது. ஓ என்ன தான் பிளான் பண்ணுறியா? ஆமாம் பிளானிங் தான். சின்னடா சின்ன என்ன பிளான் பண்ணுறீங்க நீ உங்காவும் சேர்ந்து? ஒன்றும் இல்லை, உங்கள் மாமா சாரி உங்கள் அண்ணன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, அதான் பேசாமல் ரெண்டாம் தரமாக வாக்கப்படலான்னு தான். அவங்க அண்ணனுக்கே வாக்கப்பட்டா நல்லா இருக்குல்ல, அதான் அப்படின்ற மாதிரி ஜீவன் சொல்கிறான். இங்கே ஷாக்கி பக்கத்தில் நின்றுப்பா இல்லையா, ஒரு மாதிரி 5 டேஸில் என்ன அப்படின்ற மாதிரி ஜீவனை பார்த்துட்ருக்கா. இங்கே ஜீவனுக்கா யோன்சனுக்கா கடுப்பாகுது. சரின்னு சொல்லி அப்படியே அவங்க 2 பேரும் போகிறாங்க. இப்போ கிளாஸ்லேயும் போய் உட்காடுறாங்க, 2 பேரும் மறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இவர் இங்கே சொல்லி கொடுத்தது எல்லாமே அவர் மைண்டில் ஒன்ஸ் ரீகால் பண்ணுறாரு. இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்க்குறாரு, எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச ஆன்சர். 1-2 மட்டும் அவருக்கு கொஞ்சம் டவுட்டு, பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லி கொடுத்ததை வச்சு அவர் வந்து இப்படியே போட்டுட்டாரு. ஸோ இவருக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஜீவன் எக்ஸாம் டெஸ்ட் எழுதுறாரு. ஒன்ஸ் யோன்சனையும் பார்க்குறாரு, அவர் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே எழுதுறாரு. இங்கே ஜீவனோட லிப்ஸ்லேயும் ஒரு குட்டி ஸ்மைல், அவரும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே டெஸ்ட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது டெஸ்ட் எழுதியாச்சு இல்லையா, எழுதின டயர்டில் பிள்ளைக்கு அகைன் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, கையிலையும் காசு இல்லை, கார்டு வந்து டெட்லைன் ஆகிடுச்சு. ஸோ அது பிளாக் பண்ணிட்டாங்க கார்டை. ஸோ அவரால் கார்டும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ அப்படி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான், என்ன மச்சான் இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற. டிஃப்ரெண்டாவா? நானா? ஆமாம் நீ தான். சே அப்போல்லாம் இல்லைடா. இல்லை எனக்கு என்னமோ நீ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படி சொல்கிற? இல்லை எப்போதும் டெஸ்ட்டெல்லாம் பெருசாக எழுதவே மாட்டேன், இன்றைக்கி ரொம்ப சின்சியராக எழுதுனேன். அதுவும் இல்லாமல் நைட்டு விடிய உட்காந்து படிச்சிருக்க போல், கண்ணெல்லாம் ஏதோ டார்க் சர்க்கிள்ஸ் வந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்களா. இங்கே யோன்சனும் அதுவா இந்த ஜீவன் இருக்கான்ல அப்படின்ற மாதிரி நைட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரி மச்சான் நான் பேசுகிறத மறந்தே போயிட்டேன், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் ட்ரக்கு தான் எடுத்து கொடுக்குறாங்க. என்னடா இது, என்னடா புதுசாக கேட்குற? ட்ரக்கு தான், நீ தான் சொன்னால உங்கள் அண்ணி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டாங்கன்னு. இந்தா இதை சீக்ரெட்டாக வச்சுக்கோ, இன்னொன்று நான் வாங்கி தரேன். மச்சான் என்கிட்ட காசு தேவையில்லை மச்சான், இதுக்கெல்லாம் எதுக்கு காசு, நீ என் ஃப்ரெண்டுடா, இது கூட செய்யலான்னா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் யோன்சன் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த டைம் ஜேகே சொன்ன அந்த வார்த்தை அவரோட மைண்டில் ஓடுது. என்னை ஏமாத்திட மாட்டேல யோன்சன். அவர் ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சுட்டு அதை வாங்கவே இல்லை. இல்லை மச்சான் எனக்கு இனிமேல் இது வேண்டாம். என்னடா சொல்கிற? இல்லை எனக்கு அது வேணாண்டா. ஏன் எப்போதும் வேணும்னு சொல்லுவேன், நீ தானே கேட்ட நேற்று இல்லைன்னு. கேட்டேன், எனக்கு வேணாம் மச்சான், நான் காசு வந்ததுக்கப்புறமேட்டு வாங்கிக்கிறேன். டேய் எனக்கு காசெல்லாம் எதுவும் வேணாண்டா. இல்லைடா எனக்கு வேண்டாம், இது எதுவும் எனக்கு சரியாக படலை, நீ வச்சுக்கோ மச்சான், பரவாயில்ல, நான் என் அண்ணன்ட்ட காசு வாங்கிட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன்
அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ரீசன் தெரியல. பட் ஆனால் அவருக்கு வேணான்னு தோணுது. டைரெக்டாக அவாய்ட் பண்ண அவருக்கு தெரியல. ஸோ அதனால் இன்டெரக்டாக காசு இல்லாதது வந்து ஒரு பாயிண்ட்டை வச்சு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பேசலை. பட் ஆனால் விரானுக்கு மட்டும் ஏதோ ஒரு டவுட். அதாவது யோன்ஷன் கேங்கில் விரானும் ஒரு ஃப்ரெண்டு தான், சரியா? அவர் தான் வந்து ஜுவானோட தம்பி, ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து விரான் கேங்கில் வந்து விரானும் யோன்ஷனும் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? யோன்ஷனுக்கு அடுத்தது அந்த கேங்கில் ரொம்ப பணக்காரங்க அப்படின்னா அது விரான் தான். ஸோ இப்படி தான் விரானுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் கேண்டீன் தான் போகிறாங்க. இங்கே யோன்ஷனா சரியான பசி பிள்ளைக்கு உட்காந்து அவருக்கு பசிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. இங்கே மச்சான் அவருக்கு என்ன கேட்கவே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. இப்போ டக்குன்னு அவரோட ஃபோனுக்கு ஒரு பாப்பப் நோட்டிஃபிகேஷன் வருது, பாப்பப் ஆகுது. என்னன்னு பார்த்தா அவரோட அக்கௌண்ட்டுக்கு 1000 rupees வந்து கிரெடிட் ஆகிருக்கும். அது நீங்கள் தான் போட்டு விட்டுருப்பீங்க. யோன்ஷன் எக்ஸாம் டெஸ்ட் எப்படி எழுதுனேன்? நல்லா எழுதுனியா? எனக்கு தெரியும் கண்டிப்பாக உனக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு உன் அக்கௌண்ட் தான் பிளாக் ஆகிடுச்சுல. ஸோ கார்டு யூஸ் பண்ண வேண்டாம், நான் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து 1000 rupees போட்டு விட்டுருக்கேன். ஸோ நீ வந்து QR கோடு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க நீங்கள். இங்கே யோன்ஷன் தான் அந்த மெசேஜ் பார்த்ததுமே அவனுக்கு என்னன்னு தெரியல, அவனே அறியாமல் லிப்ஸில் ஒரு குட்டி ஸ்மைல் எட்டி பார்க்குது. இங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸ், என்னடா என்ன மெசேஜ் அது, எதுக்கு இப்படி சிரிக்கிற? அது ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு டெஸ்ட்டு நல்லா எழுதுனா நீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். எங்களுக்கும் நீங்கள் அந்த அவனோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. அவன் எப்படி டெஸ்ட் எழுதுனான்னு தெரில இல்லையா? ஸோ ரிப்ளைக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. இப்போ உடனே வந்து மெசேஜ் வந்துருச்சு. என்ன உடனே பார்த்துட்டானே? என்ன அண்ணியா? என்ன ஜெமினிக்கு டிஃப்ரெண்டாக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு, சரி சூப்பர் யோன்ஷன், சரி நீ சாப்பிட்டுட்டு காலேஜ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வா, ரொம்ப லேட் வளர்த்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அகைன் மெசேஜ் போடுறீங்களா? அவனுக்கு அகைன் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது யோன்ஷன். அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த மெசேஜ் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போது அவனுக்கு வந்து ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு ஜீவனும் வரான். ஜீவன் வந்து சாப்பிட்டுட்ருக்கான். இங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூடவே ஷாகியும் இருக்கா. இங்கே யோன்ஷனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். பாரா எப்போ பேர் ஒட்டிக்கிட்டே திரியிறா, இவைகளாம் என்னடா டேஸ்ட்டு, இவ எப்பேற்பட்ட ஃபேமிலியில் இருக்கா, போயும் இந்த ஒன்றுத்துக்கும் ஒரு பிரதர் ஜீவன் பின்னாடி சுற்றிட்டுருக்கா. இந்த பொண்ணுங்களோட டேஸ்ட்டை புரிஞ்சிக்கவே முடியல மச்சான் அப்படின்ற மாதிரி அவனோட கேங்கில் இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. யோன்ஷன் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கேட்டுட்ருக்கான். என்ன மச்சான் எதுவுமே பேச மாட்டேங்கிற, அமைதியாக சாப்பிட்டுட்ருக்க? டே பசிக்குதுடா, சாப்பிட விடுங்கடா. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துருக்காங்க. ஆனால் ரொம்ப பேசுகிறாங்க. ஷாகியோட ஸ்ட்ரக்சர் வச்சுலாம் பேசுகிறாங்க. இங்கே யோன்ஷனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே எதுக்குடா இப்போ தேவையில்லாமல் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? இப்படிலாம் பேசாது. என்ன மச்சான் புதுசாக இப்படிலாம் சொல்கிறேன்? அப்பயே பேசுறது தானே, எப்பயும் பேசுறது தான். ஆனால் எனக்கு ஏதோ சரியாக படல மச்சான், விடு, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னடா உங்கள் அண்ணி பேச்ச ரொம்ப மதிக்கிற போல என்ன? அவங்க ஒரு வார்த்தை சொன்னதும் அடங்கிட்டியா என்ன? உங்கள் அண்ணி கொடுத்தார உனக்கு உன்னை அடக்கிடுச்சோ அப்படின்ற மாதிரி இங்கே இவனை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறேன் பார், அதுக்காகலாம் அடங்கி போகிறவன் இந்த யோன்ஷன் கிடையாது. பார்த்தா அப்படி தெரியலையே, புதுசாக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதும் இங்கே யோன்ஷன் தான் இங்கே டேபிளில் டப்புனு தட்டாரு. கொஞ்சம் வாயை மூடுறீங்களா எல்லாம்? மனுஷன் நிம்மதியாக சாப்பிட கூட விட மாட்டேங்கிறீங்க. என்னடா தெரியும் உங்களுக்கு? என்ன புதுசாக பண்ணுற? அவளுக்கு மட்டும்தான் என்ன நம்ப வச்சு ஏமாத்த தெரியுமா? ஏன் எனக்கு தெரியாதா? இது எல்லாமே ட்ராமா தான். அவளை எங்கே எப்போ எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு எதுவும் சொல்லித்தர தேவை கிடையாது, சரியா? நான் யோன்ஷன், யாருக்கும் அடங்க மாட்டேன். எனக்கு கஷ்டம்னு என்னென்னு அவள் காமிச்சிட்டா, பதிலுக்கு நான் அவளுக்கு காமிக்க வேணாம்? கூடிய சீக்கிரமே எங்கள் அண்ணனே கழுத்தை பிடிச்சி அவளை வீட்டை விட்டு வெளியே தள்ளுவார். கூடிய சீக்கிரம் அது நடக்கும். எனக்கு என் அண்ணனை பிடிக்கும், அதுக்காக அவளை நான் ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அவளை வீட்டை விட்டு அனுப்ப என்ன பண்ணணுமோ
அதை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த இடத்துக்கு இங்கே ஜீவனை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கும். இங்கே இந்த ஜீவனோட யோன்ஷனோட கேங்கில் தான். இவனுக்கு மட்டும் எங்கேருந்து தான் பொண்ணுங்க வராங்கன்னே தெரியல மச்சான். மச்சக்காரன்டா. அடுத்தது ஒருத்தி வந்து நிற்கிறான். இவ யாரோ அப்படின்ற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பொண்ணா? ஜீவன் அப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே திரும்பி பார்த்தா அது ஜானு தான். இங்கே யோன்ஷன் தான் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஜானுவே பார்த்துட்ருக்காரு. இவளா? இவ இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. என்னன்னு தெரியல, ஜானுவை யோன்ஷனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கண்ணை எடுக்காமல் ஜானுவையே பார்த்துட்ருக்காரு. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்க தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் உமேஷ். அன்யா.